தூசுகளின் மூலமா நமக்கு உடம்புக்குள்ள நச்சுக்கள் வரும். தரை விரிப்புகளின் மூலமா நச்சுக்கள் வரும். பெயிண்ட் அடிச்சு அந்த வாசனை மூலமா நச்சுக்கள் வரும். சிகரெட்டு புகை நீங்க சுவாசிச்சாலே போதும் நச்சுக்கள் வரும். பல நச்சுப் பொருட்கள் சுவாசத்தின் மூலமாகத்தான் உள்ள இழுக்கிறோம். வீட்டை சுத்தம் செய்யும் போது வரக்கூடிய தூசி, பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய தூசி, நம்ம அறியாமலேயே நாம உள்ள அவ்வளவு கழிவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சில நச்சுப் பொருட்கள் நமக்குள்ள போகுது. தேவையில்லாத பழைய உணவுகளை சாப்பிட்றோம், அதன் மூலமா நச்சுக்கள் போகுது. உடம்பு எவ்வளவுதான் நச்சுக்களை கிளியர் பண்ணி வெளியில அனுப்ப முயற்சி செய்யும் போதும் கூட அனுப்ப முடியாம தேங்கக்கூடிய கழிவுகள் பிரச்சனையாகுது. பல கிருமிகள் உடம்புக்குள்ள இருக்கு. மருந்து மாத்திரைகள் நாம எடுக்கிறோம், அதனால சில நேரங்கள்ல சைடு எஃபெக்ட் உண்டாகுது. சிலருக்கு எந்த தொந்தரவும் தராது, சிலருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். சில ரசாயனங்கள் உடம்புக்குள்ள இருக்கும். குடிக்கிற தண்ணியினால சில பேருக்கு நச்சுப் பொருட்கள் உள்ள போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா உள்ள நச்சுக்கள் இருக்கு. எவ்வளவு நச்சுக்கள் போனாலுமே கல்லீரல் அதை வெளியாக்க முயற்சி பண்ணும், சிறுநீரகம் அதை வெளியாக்க முயற்சி பண்ணும். எப்படியாவது நம்ம உடம்பு விட்டு எல்லா கழிவுகளையும் வெளியாக்குறதுக்கு கழிவு நீக்க மண்டலம் நம்ம உடம்புக்குள்ள நேச்சுரலா கடவுள் இன்பில்டு ஸ்டோரேஜா கொடுத்துருக்காரு. அந்த அற்புதமான உடம்பு இயங்கி கொண்டுதான் இருக்கு. அதையும் மீறி நாம திரும்ப திரும்ப கழிவுகளை சேர்க்கிறோம். தூசு